ஐயா, நாங்க எல்லாரும் பெரிய தப்பு பண்ணிட்டோம். உங்க நேர்மையை நாங்க எல்லாரும் சந்தேகப்பட்டுட்டோம். எங்களை எல்லாரும் மன்னிச்சிருங்க ஐயா. இந்த மாதிரி தப்பு இனிமே நாங்க நடக்காதது மாதிரி பாத்துக்கிறோங்க ஐயா. உங்க கையால இந்த நகையை எடுத்து கொடுத்து பூஜையை ஆரம்பிச்சு வைங்க ஐயா. என்னங்க இந்த நகை எப்பவும் போல உங்க வீட்டுல தான் இருக்கணும். இந்த மரியாதை உங்க குடும்பத்தை சேர்ந்தது. அதனால எப்பவுமே உங்க குடும்பத்துல தான் இருக்கணும். ஐயா, சொக்கப்பானை கொளுத்திடலாங்களா? ஆமா ஐயா, நீங்களே ஆரம்பிச்சு வைங்க ஐயா. அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க ஆட போதும். சூப்பரா பண்ணீங்க அத்தை. பெரியம்மா, இந்த பாட்டை பெரியப்பாவை நினைச்சுதானே பாடினீங்க. அவர் மேல இருக்கிற லவ் நல்லாவே தெரிஞ்சது. அண்ணி, பாட்டு பிரமாதம். புரிஞ்சிருக்க வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரியம்மா, என்ன பெரியம்மா, என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? மாயா, இந்த வீடு முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும். யாரோட மனசுலயும் எந்த கஷ்டமும் இருக்கவே கூடாது. கண்டிப்பா திரும்பவும் இந்த குடும்பம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கும்னு நம்புவோம். கண்டிப்பா நடக்கும் பெரியம்மா. இந்த குடும்பம் கண்டிப்பா பழைய மாதிரி மாறும். கோவில்ல இருந்த நகை தங்கமா மாறுச்சுனா கூட அந்த மாயா ஏதோ ஒரு நகையை ரெடி பண்ணி வச்சுட்டான்னு ஏத்துக்கலாம். ஆனா நம்ம வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருந்த நகையெல்லாம் எப்படி கவரிங்கா மாறுச்சு? கண்டிப்பா நமக்கு தெரியாம யாரும் நகையை எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம தேவி கிட்ட கொடுத்தது அந்த நகை இல்லையா? இல்ல அவகிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நகை மாறி இருக்குமா? ஒருவேளை அவ ஏதாவது பண்ணிருப்பாளா? ஆனா அவளுக்கும் ரகுராம் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்னும் புரியலையே. நம்மளும் அந்த குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு என்னென்னமோலாம் செய்யறோம். ஆனா எல்லாத்துலயுமே தோத்து போயிட்டே இருக்கும். கார்த்தி, அத்தை, இங்க வா. என்னத்த? எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? என்னத்த இப்படி கேக்குறீங்க? இத்தனை நாள் நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். என்னோட ஆசை அந்த ரகுராம் குடும்பம் அழியறத என் கண்ணால நான் பார்க்கணும். அதை நீ நிறைவேற்றுவியா? அத்த, இத்தனை வருஷமா நீங்க அவருக்காக பட்ட கஷ்டத்தை எல்லாம்
அப்பா சொல்லி சொல்லி தான் வளர்த்திருக்காரு. உங்களை நான் அத்தையா மட்டும் பார்க்கல, என் அம்மாவுமா பார்க்கறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அத்தை. அந்த ஜானகியும் ரகுராமும் நிம்மதியாவே வாழக்கூடாது. அந்த குடும்பம் ஒன்னாவே இருக்கக்கூடாது. எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு அந்த ரகுராமும் அவன் குடும்பமும் தினம் தினம் அழணும். அந்த ஜானகி என் கால்ல விழணும். அதுக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே ஆயுதம் அந்த தனாதான். அந்த தனாவ கார்த்திகோட வாழ்றன்னு சொல்ல வச்சா போதும், அவளை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். அதுக்கு தனா நம்ம பக்கம் இருக்கணும். உன்னால அதை செய்ய முடியுமா கார்த்திக்? இந்த அத்தைக்காக செய்வியா? அத்தை, இத்தனை நாளா நானும் அதுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா எல்லா தடவையும் அவ மிஸ் ஆகிட்டே போறான். டேய், ஏதாவது பண்ணி அவளை உன்கிட்ட வர மாதிரி செஞ்சிடு. என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சவங்கள சும்மா விடக்கூடாது. அவ ஆசைய நீதாண்டா நிறைவேற்றணும். என்ன ஆனாலும் சரி, அவளுக்காக இதை நீ செய்யற. கண்டிப்பா நான் செய்வேன்ப்பா. அத்தை,